முன்ரோ எழுதிய ஷார்ட் ஸ்டோரி ரன்அவே. இந்த ஸ்டோரியோடைய டீட்டெயில்ஸ் சம்மரியாக இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணலாம். ஆலிஸ் முன்ரோ சதர்ன் ஒன்டாரியோங்கிற சிட்டியில் பிறந்திருக்கிறாரு. இது கனடா உள்ள இம்பார்ட்டன்ட் சிட்டி. இங்கே இந்த ஆலிஸ் முன்ரோங்கிற உமன் ரைட்டர் பிறந்து வளர்ந்துருக்குறாங்க. இந்த சிட்டியை தான் தன்னுடைய ஆல் த ஸ்டோரிஸில் செட்டிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் ஆலிஸ் முன்ரோ. ஷி ஸ்டார்ட் ரைட்டிங் ஆஸ் அ டீனேஜர். சிறு வயதிலிருந்தே அவங்க ரைட்டிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது ஏஜ் ஆஃப் 19 ஷார்ட் ஸ்டோரியை எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆன்டோரியாவில் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் after marrying and having children, she moved around Canada, eventually settling in Victoria, British Columbia, where she opened a bookstore with her husband. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள விக்டோரியாங்கிற பிளேஸில் ஒரு புக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. தான் எழுதின ஸ்டோரியோட புக்ஸாக பப்ளிஷ் பண்ணி அதை சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1965 டான்ஸ் ஆஃப் த ஹாப்பி ஷேட்ஸுங்கிற ஒரு கலெக்ஷனை எழுதி அதன் மூலமாக ரொம்ப பாப்புலர் ஆகிருக்கிறாங்க. 2013 தான் இவங்களுக்கு நொபல் ப்ரைஸ் கிடச்சிருக்குது லிட்ரேச்சருக்காக. இந்த ஸ்டோரியோடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரி ரன்அவே அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ். டிச்சுலர் ஃபஸ்ட் ஸ்டோரி. டிச்சுலர் அப்படின்னா இந்த ஸ்டோரியோடைய மெயின் கேரக்டர் தான் அந்த ஸ்டோரியோட டைட்டிலாக வச்சுருப்பாங்க. இந்த கலெக்ஷன் ரன்அவேங்கிற கலெக்ஷன் தான் இந்த ஸ்டோரி எடுக்கப்பட்டது. இது 2004 எழுதி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. முன்ரோடைய ஒர்க்ஸ் விச் ட்ராஸ் ஹெவிலி ஆன் த ஆத்தர்ஸ் ஓன் சைல்ட்ஹுட் அண்ட் அப்ரிங்கிங். இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் தன்னுடைய பர்சனல் லைஃப்பை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். தான் எப்படி வளர்ந்தது, அப்புறம் டீனேஜராக இருக்கும்போது என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைச்சது, அதையெல்லாம் ஒரு சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த ஸ்டோரியிலலாம் எழுதியிருப்பாங்க. ஈச் ஸ்டோரி ஃபோக்கஸ் ஆன ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட். இவங்களுடைய ஸ்டோரியில் உள்ள எல்லா ப்ரொட்டாகனிஸ்ட் ஃபீமேல் ப்ரொட்டாகனிஸ்ட் தான் இருப்பாங்க. பிகாஸ் இவங்களும் ஒரு உமன் ரைட்டர்னால இவங்களுடைய ஓன் லைஃப் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இவங்களோட ஸ்டோரியில் உள்ள ஆல் த மெயின் கேரக்டர் எல்லாமே ஃபீமேலாக தான் இருப்பாங்க. அண்ட் ஹர் காம்ப்ளெக்ஸ் சோசியல் ரிலேஷன்ஷிப். இவங்க எப்படி சொசைட்டியில் வாழ்கிறாங்க, சொசைட்டியில் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை மீட் பண்ணுறாங்கங்கிறதா ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கும். சொசைட்டிக்குள்ளேயும் இவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக என்னென்ன பிரச்சனைகளை மீட் பண்ணுறாங்களோ அதை தான் இந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் பெர் த டைட்டில், எஸ்கேப் இஸ் ப்ரிவேலிங் மோட்டிவ் த்ரூ அவுட் தி கலெக்ஷன். இந்த ரன்அவேங்கிற கலெக்ஷனில் தீம் எஸ்கேப் ஆகிறதான். ஒரு தப்பை பண்ணுறோம், தப்புலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பாங்க. யாருமே கன்ஃபஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு செயலை பண்ணுறாங்க, அந்த செயலை பண்ணதுக்கான ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த மிஸ்டேக் வசிக்கிறதுனால சில்வியாவை ஒரு நாள் பார்க்குறாங்க. இந்த கார்லா எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில்வியாவுக்கு ஹஸ்பண்டு கிடையாது. அவங்க வீட்டில் தனியாக தான் வசிக்கிறாங்க. இவங்க ஒரு நாள் கிரீஸ்க்கு ஒரு வெக்கேஷன் சம்மந்தமாக கிரீஸ்க்கு போகிறாங்க. கிரீஸ்லேருந்து ரிட்டன் ஆகிறத காரில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னென்னா, கார்லாவும் கிளார்க்கும் சில்வியா வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுறது மூலமாக பணம் சம்பாதிக்கிறாங்க. வைல் ஷீ அட் ஹர் ரூரல் கனடியன் மொபைல் ஹோம். கனடாவில் கார்லாவும் கிளார்க்கும் ஒரு மொபைல் ஹோமில் தான் வசிக்கிறாங்க. மொபைல் ஹோம்னால் அந்த அவங்க வசிக்கிற வீடை போர்ட்டபிளாக எடுக்கலாம், இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஹோமில் வசிக்கிறாங்க. சில்வியா வீட்டு பக்கத்தில் வசிக்கிறாங்க. ஸோ சில்வியா தனியாக இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் கிடையாதுனால அவங்களோட வீட்டு வேலைகளை இவங்க செய்கிறாங்க. அது மூலமாக அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. சில்வியாஸ் ஹஸ்பண்ட் லியான் பாஸ்ட் அவே ரீசன்ட்லி. லியான்ங்கிறது சில்வியாவோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ கார்லா ஹெல்ப்ஸ் ஹர் வித் கோர்ஸ், பட் ஷி டசன்ட் வாண்ட் ஹர் ஹஸ்பண்ட் கிளார்க் டு நோ பிகாஸ் ஹி வில் மேக் ஹர் கண்டினியூ ஹெல்பிங். கார்லா தன்னோட ஹஸ்பண்ட் கிளார்க்கிட்ட சொல்லலை, சில்வியா வெக்கேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ சில்வியா வீட்டில் ஏதாவது வீட்டு வேலைகளை செய்யலாம், அது மூலமாக நம்ம அவங்க நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சில்வியா வீட்டுக்கு இவங்க போகிறாங்க. ஆனால் சில்வியா கிரீஸ்லேருந்து ரிட்டன் ஆகினது கிளார்க்குக்கு தெரியாது. கிளார்க்கு தெரிஞ்சாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, கார்லாட்ட சில்வியாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், நம்ம அதாவது பணம் சம்பாதிக்கணும்னா சில்வியாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அதாவது கிளார்க்குக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம சில்வியாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா,
கார்லாக்கு தெரியாமல், அதாவது கிளார்க் தெரியாமல் கார்லா சில்வியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கார்லா அண்ட் கிளார்க் நீட் மணி. இப்போ 2 பேருக்குமே வந்து பணம் தேவைப்படுது. ஸோ சில்வியா பேஸ் கார்லா ஃபார் த கோர்ஸ்னால் அந்த வீட்டு வேலைகள். ஸோ சில்வியாவுக்கு தெரிஞ்சு 2 பேருக்கும் பணம் வேணுங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, தன் வீட்டில் இருக்க சில வேலைகளை இவங்களுக்கு அசைன்மெண்ட்டாக கொடுத்துட்டு அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா சம்பளத்தை கொடுக்குறாங்க. They earn a living by taking care of horses and giving riding lessons, but business is slow due to bad weather. இதில் என்ன பிரச்சனைனா, கிளார்க்கும் கார்லா 2 பேருமே வந்து இந்த அவங்க வீட்டில் இருக்கிற குதிரைகளை வந்து டேக் கேர் பண்ணுறது, அப்புறம் அங்கே உள்ளவங்களுக்கு வந்து குதிரை வண்டி எப்படிலாம் ஓட்டணுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பிகாஸ் அங்கே வெதர் கண்டிஷனுங்கிறதுனால அந்தளவுக்கு யாருமே வந்து இவங்களுக்கு வேலை எதுவும் கொடுக்க முடியல. ஸோ பணமும் அவன் சம்பாதிக்க முடியல. கார்லா லைஸ் டு கிளார்க் அபவுட் லியான் ஹராசிங் ஹேர். இப்படி வேலை வந்து அந்தளவுக்கு இல்லை, அதனால் சம்பாதிக்க முடியல. அப்போ இந்த 2 பேர் என்ன முடிவு எடுக்காங்கன்னா, கார்லா வந்து கிளார்க்கிட்ட ஒரு பொய் சொல்கிறாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் கிளார்க்கிட்ட பொய் சொல்கிறாங்க. என்ன பொய்னா, சில்வியாவோட ஹஸ்பண்ட் லியான் வந்து என்னைய செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் கிளார்க் வாண்ட்ஸ் ஹர் டு டெல் சில்வியா டு கெட் பெய்ட் ஆஃப். எதுக்காக ஹஸ்பண்ட் இதை சொல்கிறாங்க அப்படின்னா, இதை சில்வியாட்ட சொன்னால் சில்வியா வந்து அப்படியா என்னோடய ஹஸ்பண்ட் உங்களை வந்து செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதுக்காக பணம் கொடுப்பாங்க. அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணம் கொடுப்பாங்க. அது மூலமாக நம்ம இப்படி சம்பாதிக்கலான்னு இவங்க ஐடியா சொல்கிறாங்க த ஹஸ்பண்டுக்கு. மீன்வைல் கார்லா ஒரிஸ் அபவுட் மிஸ்ஸிங் பெட் கோட் ஃப்ளோரா. ஆனால் இதற்கு இடையில் வந்து கார்லா வந்து தன்னுடைய செல்ல பிராணியான, அதாவது ஆடு, ஃப்ளோராங்கிற ஆடு வந்து மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க, எப்படி தொலைஞ்சு போயிடுச்சு, எப்படி தொலைஞ்சதுன்னு தெரிலன்ட்டு. கார்லா கன்ஃபைட்ஸ் இன் சில்வியா அபவுட் ஹர் அன்ஹாப்பினஸ் வித் கிளார்க். கார்லா வந்து சில்வியா கூட கொஞ்சம் க்ளோஸாக பேசுவாங்க. அந்த சமயத்தில் சில்வியாட்ட சொல்கிறாங்க, என்னுடைய ஹஸ்பண்டுனால என்னால் வாழ முடியல, அதாவது எனக்கு ஹஸ்பண்டால் என்னால் சந்தோஷமாக வாழ முடியலன்னு சில்வியாட்ட சொல்கிறாங்க. சில்வியா சஜஸ்ட் கார்லா ஸ்டார்ட் அ நியூ லைஃப் இன் டொராண்டோ. இவங்க சில்வியா வந்து இவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க, நீ வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நீ டொராண்டோக்கு ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டொராண்டோக்கும் போயிடுறாங்க. டொராண்டோ பஸ் ஏறி போயிடுவாங்க. டொராண்டோ போயிட்டு திரும்ப வந்துடுவாங்க. அதாவது கிளார்க் இல்லாமல் இவங்களால் வாழ முடியலன்ட்டு டொராண்டோ போயிட்டு மறுபடியும் அதே பஸ்ஸை திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க, கனடாவுக்கு வந்துடுவாங்க. கார்லா இனிஷியலி லீவ்ஸ் பட் ரிட்டர்ன் சீக்ரெட்லி. சொன்ன மாதிரி கார்லா போகிறாங்க டொராண்டோக்கு, பட் அவங்க மனசு வரல, கிளார்க் இல்லாமல் மறுபடியும் திரும்ப வந்துடுறாங்க. இந்த விஷயம் கிளார்க்குக்கு தெரியாது, தன் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. இப்படி இவரை விட்டு பிரிஞ்சு டொராண்டோக்கு வேலைக்கு போய் திரும்ப வந்தது இவங்களுக்கு தெரியாது. சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அதாவது எஸ்கேப் ஆகுறாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு எஸ்கேப் ஆகுறது, தன் ஹஸ்பண்ட்லேருந்து எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, போயிட்டு திரும்ப வந்துட்டாங்க. அதை வெளியும் சொல்லவே இல்லை. ஸோ ஷி வாண்ட்ஸ் டு எஸ்கேப் ஃப்ரம் கிளார்க். லேட்டர் கிளார்க் கன்ஃபரன்ஸ் சில்வியா ஆங்கிலி. அதுக்கப்புறம் கார்லா திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கிளார்க் வந்து சில்வியா பார்க்குறாங்க. சில்வியா ரொம்ப கோபத்தோடு அவங்கள்ட பேசுகிறாங்க. ஃப்ளோரா மிஸ்டீரியஸ்லி ரீஅப்பியர்ஸ். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ளோராங்கிற அந்த ஆடு வந்து மறுபடியும் திரும்ப கிடச்சிச்சு. எப்படி காணாமல் போனது, எப்படி வந்ததுன்னே தெரியல. பட் கிளார்க் டஸ் மென்ஷன் இட் கார்லா. ஆனால் கார்லாவுக்கு வந்து சந்தோஷம் இப்போது தன்னோட மிஸ் ஆன ஆடு கிடச்சிச்சு அப்படின்ட்டு. பட் கிளார்க் வந்து சொல்லலை, எப்படி ஆடு தொலைஞ்சு போனது, மறுபடியும் எப்படி ஆடு திரும்ப வந்துச்சுங்கிற விஷயத்தையும் கார்லாட்ட சொல்லவே இல்லை. ஸோ இப்படி இந்த ஸ்டோரி வந்து அமைஞ்சிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அதாவது கார்லா தான் வந்து ரொம்ப ஃப்ளோரா மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. பட்டு இப்போ அந்த ஃப்ளோரா கிடச்சிருச்சு. ஆனால் இது தொலைஞ்சு போனதுக்கு யார் காரணம்னு கடைசி வரைக்கும் தெரியல. இது காரணம் வந்து கார்லாவாக தான் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. ஸோ மறுபடியும் தொலைஞ்சு போன ஆடை வந்து இவர் தான் கூப்பிட்டு வந்திருக்காருங்கிறது தெரியுது. பட் யாருக்குமே வந்து இவர் வந்து சொல்லவே இல்லை. இவர் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக, நம்ம தான் தப்பு செஞ்சோம், எஸ்கேப் ஆகிறதுக்காக இவரே வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆடை திரும்ப கூட்டு வந்துட்டார். கார்லா வந்து இவர்கிட்ட எஸ்கேப் ஆகி டொராண்டோக்கு போகிறாங்க. இப்படி எஸ்கேப்புங்கிற கான்செப்ட் தான் ஸ்டோரியில் அமைஞ்சிருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.